ஓம் சாந்தி. முரளி தேதி 2/5/2026. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த நாடகத்திற்குள் மிகப்பெரிய விநாசம் பொருந்தியுள்ளது. விநாசத்திற்கு முன்னதாக கர்மாத்தீர்த்தாக வேண்டும். கேள்வி: தந்தையின் எந்த வார்த்தைகளின் ஈர்ப்பு நேரடியாக கூறும் பொழுது அதிகமாக ஏற்படுகிறது? பதில்: தந்தை நீங்கள் என்னுடைய குழந்தை ஆவீர்கள் என்று நேரடியாக கூறும் பொழுது இந்த வார்த்தைகளின் ஈர்ப்பு மிகவுமே ஏற்படுகிறது. நேரடியாக கேட்கும் பொழுது மிகவும் நன்றாக படுகிறது. மதுபன் அனைத்து குழந்தைகளையும் கவருகிறது. ஏனெனில் இங்கு இருப்பது ஈஸ்வரிய குடும்பமாகும். இங்கே பிராமணர்களின் கூட்டம் உள்ளது. பிராமணர்கள் தங்களுக்குள் ஞானத்தை மட்டுமே பரிமாறிக் கொள்கின்றார்கள். பாடல்: நமது தீர்த்தம் தனிப்பட்டது. ஓம் சாந்தி. நாம் அவினாஷி, அதாவது அழிவற்ற யாத்திரை, அதாவது ஆன்மீக யாத்திரையில் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். இந்த யாத்திரையில் இருந்து நாம் திரும்பி மரண உலகத்திற்கு வரமாட்டோம். யாத்திரை சென்று ஒரு பொழுதும் திரும்பி வர வேண்டியதில்லை என்பது போல அப்பேற்பட்ட யாத்திரை கூட ஏதாவது இருக்கும் என்ற விஷயத்தை மனிதர்கள் அறியாமலே இருக்கிறார்கள். அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரிய வந்துள்ளது. இதை உறுதியாக நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாக்களாகிய நாம் பாகத்தை ஏற்று நடிக்கிறோம். அந்த நாடகத்தில் ஆத்மாவாகிய நான் இந்த ஆடையை அணிந்து பாகத்தை நடித்தேன், இப்பொழுது வீடு செல்கின்றேன் என்று கூற மாட்டார்கள். அவர்களோ தங்களை ஷரீரம் என்று நினைக்கிறார்கள். நாம் ஆத்மா ஆவோம். இந்த ஷரீரம் என்ற ஆடையை விட்டு பிறகு மற்றொன்றை எடுப்போம் என்ற ஞானம் இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. இது 84 பிறவிகளின் பழைய ஆடையாகும். இதை விட்டுவிட்டு புது உலகத்தில் சென்று புதிய ஆடையை எடுப்போம். இந்த லக்ஷ்மி நாராயணர் புதிய ஆடை அணிந்துள்ளார் அல்லவா? உங்களுடைய ராஜ்யம் இல்லையா? நீங்கள் போய் அதே போல் புதிய தெய்வீக ஆடையை அணிவீர்கள். இங்கோ நான் நிர்குணமானவன், என்னிடம் எந்த குணமும் இல்லை என்று கூறுகிறார்கள். தந்தைதான் மீண்டும் இது போல குணவானாக ஆக்குகிறார். எனக்கும் பாகம் உள்ளது என்று தந்தை கூறுகின்றார். வந்து மீண்டும் உங்களை நிர்விகாரியாக ஆக்குகிறேன். இங்கு இருப்பது ஜீவன் வந்தன தாமம், ராவண ராஜ்யம் ஆகும். நாம் பத்தீத நிலையிலிருந்து பாவனமாக, மீண்டும் பாவனமான நிலையிலிருந்து பத்தீதமாக எப்படி ஆகின்றோம் என்பது உங்களுடைய புத்தியில் உள்ளது. கலியுகம் என்பது இருள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ராவண ராஜ்யம் இப்பொழுது முடிய போகிறது. ராம ராஜ்யம் இப்பொழுது ஆரம்பமாக போகிறது. இப்பொழுது இருப்பது சங்கமம். கல்பத்தினுடைய சங்கமத்தில் தந்தைதான் வரவேண்டி உள்ளது. இப்பொழுது விநாசத்தின் நேரமாகும். மேலும் ஸ்தாபனையின் பொருட்டு பகவான் எங்கோ மறைமுகமான வேடத்தில் இருக்கிறார் என்று உலகத்தார் கூட இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது மறைமுகமான வேடத்திலோ ஆத்மாக்களாகிய நீங்கள் கூட இருக்கிறீர்கள். ஆத்மா தனி, ஷரீரம் தனி. இந்த மனித ஆடை என்பது மறைமுகமான வேடமாகும். தந்தை கூட இவருக்குள் வரவேண்டி உள்ளது. உங்களுக்கு ஷரீரத்தின் மீது பெயர் ஏற்படுகிறது. அவருக்கோ ஷரீரம் கிடையாது. நீங்களும் ஆத்மா ஆவீர்கள். அவரும் ஆத்மா ஆவார். ஆத்மாவிற்கு இப்பொழுது ஆத்மாவுடன் மோகம் ஏற்பட்டுள்ளது. மற்ற தொடர்பை விடுத்து உன்னிடம் தொடர்பை இணைப்பேன் என்று பாடவும் செய்கிறார்கள். எப்படி நீங்கள் மோகத்தை வென்றவராக, அதாவது மோக ஜீத்தாக இருக்கிறீர்களோ அதே போல நாமும் ஆகின்றோம்.
பாபா மிகவுமே மோகஜீத் ஆக இருக்கிறார். ஏராளமான குழந்தைகள் இருக்கிறார்கள். அனைவரும் காம சிதை மீது அமர்ந்து எரிந்து விட்டு உள்ளார்கள். பரம்பிதா பரமாத்மா வருவதே பழைய உலகத்தின் விநாசம் செய்விக்க. பிறகு மோகம் எப்படி இருக்க முடியும்? பதீதர்களின் விநாசம் ஆகும் பொழுது தானாகவே அமைதியின் ராஜ்யம் ஏற்பட்டு விடும். இச்சமயத்தில் சுகம் யாருக்குமே இல்லை. எல்லோருமே தமோ பிரதானமாக துக்கமுடையவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். இது இருப்பதே பத்தீத்தமான உலகமாகும். சிவபாபாதான் வந்து ஸ்வர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதற்கு சிவாலயம் என்ற பெயர் இடப்பட்டுள்ளது. சிவபாபா தேவதைகளின் ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்தார். அது உயிரோட்டமுடைய, அதாவது சைத்தன்யமான சிவாலயமாகும். மேலும் எங்கு சிவனின் சித்திரம் இருக்கிறதோ அந்த சிவாலயம் ஜடமானதாக ஆகிவிட்டது. லக்ஷ்மி நாராயணர் உண்மையில் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். பூஜைக்குரியவராக இருந்தார்கள். இப்பொழுது மீண்டும் பூஜைக்குரியவர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு இப்பொழுது ஞானம் உள்ளது. நீங்கள் லக்ஷ்மி நாராயணருடைய கோவிலுக்கு சென்று அவர்களுக்கு முன் தலை வணங்க மாட்டீர்கள். நீங்களோ அவர்களுடைய ராஜ்யத்தில் உயிரோட்டமாக செல்கிறீர்கள். நாம் தேவதைகளாக இருந்தோம், இப்பொழுது இல்லை என்பதை அறிந்துள்ளீர்கள். யார் வாழ்ந்து சென்றுள்ளார்களோ அவர்களுடைய சித்திரங்களை அமைக்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணனுடைய கோவிலை எல்லோரையும் விட அதிகமாக பிர்லா அமைக்கிறார். எனவே அவருக்கு கூட சேவை செய்ய வேண்டும். எந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு நீங்கள் கோவில் அமைத்தீர்களோ அவர்களுடைய 84 பிறவிகளின் கதையை கூறுகிறோம். யுக்தியுடன் இந்த பரிசை கொடுக்க வேண்டும். பாபா சேவைக்காக யுக்திகளை கூறுகின்றார். தாய்மார்கள் சென்று கூற வேண்டும், நீங்கள் அவர்களுக்கு கோவில் கட்டுகிறீர்கள், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை அறியாமல் உள்ளீர்கள். நாங்கள் அறிந்துள்ளோம், மேலும் எங்களால் புரிய வைக்கவும் முடியும். புரிய வைப்பவர் மிகவும் சுவையுடன் புரிய வைக்க வேண்டும். தந்தையும் வந்து புரிய வைக்கின்றார் அல்லவா? உங்களுக்கு அமைதி கிடைப்பதில்லை என்றால் வீட்டில் அமர்ந்தபடியே நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நாம் சிவபாபாவின் குழந்தைகள் ஆவோம் என்பதை அறிந்துள்ளீர்கள். முரளியும் கிடைத்து விடுகிறது. இங்கு வந்து விடுவதால் நினைவு யாத்திரை நன்றாக இருக்கும். வீட்டில் அமர்ந்திருப்பதால் நினைவு யாத்திரை குறைந்துவிடும் என்பதல்ல. மேகங்கள் வருவதே புத்துணர்ச்சி பெற. நீங்களும் புத்துணர்ச்சி பெற வருகிறீர்கள். பாபாவிடம் நேரடியாக செல்லலாம். ஆத்மாவிற்கு ஞானம் இருக்கிறது. நேரடியாக கேட்கும் பொழுது நன்றாக இருக்கிறது. விஷயமோ அதுவேதான். சிவபாபா எப்படி அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் என்பதை பார்க்கிறீர்கள். குழந்தைகளே, நீங்கள் என்னுடையவர்கள் ஆவீர்கள். நீங்கள் 84 பிறவிகளின் பாகத்தை நடித்தீர்கள். நீங்கள் ஜென்ம மரணத்தில் வருகிறீர்கள். நான் வருவதில்லை. நான் புனர்ஜென்மம் இருப்பதில்லை. அஜன்மா, அதாவது பிறப்பற்றவன் என்பதும் கிடையாது. வருகிறேன், ஆனால் ஒரு வயோதிக உடலில் பிரவேசம் செய்கிறேன். ஆத்மாக்களாகிய நீங்கள் சிறிய குழந்தையின் உடலில் பிரவேசம் செய்கிறீர்கள். நான் கீழே, அதாவது பூலோகத்தில் பாகத்தை ஏற்று நடிக்க பரந்தாமத்திலிருந்து வருகிறேன். நான் பிக்காரியின் கர்ப்பத்தில் வருவதில்லை. என்னை துவமைவ மாத்தஸ்வ பிதா, அதாவது தந்தையும் நீயே தாயும் நீயே என்று கூறுகிறீர்கள். எனக்கு யாரும் தாய் தந்தை இருக்க முடியாது. நான் ஷரீரத்தின் ஆதாரம் மட்டும் எடுத்து பாகத்தை நடிக்கிறேன். என்னை நீங்கள் துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பதற்காக அழைக்கிறீர்கள். இப்பொழுது நேரடியாக வந்துள்ளேன்.
ஆத்மாக்களிடம் உரையாடிக் கொண்டிருக்கின்றேன். இங்கோ எல்லோருமே பிராமணர்கள் ஆவார்கள். நீங்கள் வெளியில் செல்லும் பொழுது அன்னம் மற்றும் கொக்கு ஆகிவிடுகிறீர்கள். இங்கு, அதாவது மதுபனில், உங்களுடைய சகவாசமே பிராமணர்களிடம் இருக்கிறது. தங்களுக்குள் ஞானத்தினுடைய விஷயங்களையே தான் பேசுவீர்கள். நாம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். பாபா வந்திருக்கின்றார். ஒருவருக்கொருவர் பாபாவை நினைவு செய்வதற்காக யுக்தியை, அதாவது வழிமுறையை கூறிக்கொண்டே இருங்கள். உணவு உட்கொள்ளும் பொழுதும் கூட தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற சமிக்கையை ஒருவருக்கொருவர் அளித்துக் கொண்டே இருங்கள். மிகப்பெரிய கூட்டமைப்பு ஆகும் அல்லவா? அங்கோ, அதாவது நாம் இருக்கும் இடத்தில் விகாரிகள் கூட இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய கவர்ச்சி ஆகிறது. இங்கோ, அதாவது மதுபனத்திலோ யாருடைய கவர்ச்சியும் இருப்பதில்லை. படை வீரர்களுடன் இருப்பார்கள். இது உங்களுடைய குடும்பமாகும். புத்தியில் இதேதான் இருக்கிறது. யாரை சந்தித்தாலும் பகவானை நினைவு செய்து கொண்டே இருங்கள் என்று தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். 2 தந்தையர் இருக்கிறார்கள் அல்லவா? லௌகீக தந்தை இருந்தும் கூட பகவானை நினைவு செய்கிறீர்கள் அல்லவா? அவர் லௌகீக தந்தையாவார். லௌகீக தந்தைக்கு காட்ஃபாதர் என்று கூற மாட்டார்கள். இவர் பரலோகிக தந்தையாவார். அவசியம் காட்ஃபாதரிடமிருந்து ஆஸ்தி கிடைத்திருக்க கூடும். இதுபோல் பூம் பூம் என்று ஊதிக்கொண்டே இருங்கள். நீங்கள் பிராமணர்களாவீர்கள் அல்லவா? சந்நியாசிகள் கூட பூம் பூம் என்று ஊதுகிறார்கள் அல்லவா? இந்த உலகத்தின் சுகம் காக்கை எச்சிலுக்கு சமமாகும். எவ்வளவு துக்கம் இருக்கிறது! அவர்களோ ஹாட்ட யோகிகள், துறவற மார்க்கத்தினர். அவர்களுடைய தர்மமே தனி. சத்யுகத்தில் நாம் எவ்வளவு சுகமாக, தூய்மையாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பாரதம் இல்லற மார்க்கத்தினுடையதாக இருந்தது. தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது. யார் பவித்திரமாக இருந்தார்களோ அவர்களே பதீத்தமாக ஆகிவிட்டார்கள். ஹே பதீத்த பாவனரை, வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். பிறகு பரமாத்மாவோ சர்வ வியாபி என்று கூறிவிடுகிறார்கள். நாங்கள் போய் ஜோதியுடன் கலந்து விடுவோம். புனர்ஜென்மத்தை கூட ஏற்றுக்கொள்வதில்லை. அநேக வழிகள் உள்ளன அல்லவா? நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. சந்நியாசிகளுடைய வளர்ச்சி கூட எப்படி ஆகிறது என்பதையும் கூற வேண்டும். நாகர்கள், அதாவது நிர்வாண சந்நியாசிகளின் தர்மத்தினுடையது கூட வளர்ச்சி ஆகிறது. யாருடையது எந்த தர்மமோ அதிலேயே இருக்கும் பொழுது பிறகு அந்துமதி சோகதி, அதாவது கடைசியில் புத்தி எவ்வாறோ அவ்வாறே கதி, அதாவது அடுத்த பிறவி ஆகிவிடுகிறது. யார் எதை அதிகமாக அபியாசம் செய்கிறார்களோ, யாராவது சாஸ்திரம் ஆகியவை படிக்கிறார்கள் என்றால் அந்துமதி சோகதி. பிறகு சிறு வயதிலேயே சாஸ்திரங்கள் மனப்பாடமாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், நான் இன்னார் ஆவேன், இது ஆவேன். இந்த எல்லா தேக அபிமானத்தின் விஷயங்களையும் விட்டுவிடுங்கள். தன்னை அஷரீரி ஆத்மா என்று உணருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த ஷரீரத்தை பார்த்தும் பார்க்காதீர்கள். தேகத்துடன் சேர்ந்து தேகத்தின் சம்பந்தங்கள் அனைத்தையும் விடுங்கள். தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்யுங்கள். பரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். இதில் நிறைய நேரம் பிடிக்கிறது. மாயை நினைவு செய்ய விடுவதில்லை. இல்லை என்றால் வானப்பிரஸ்தியினருக்கு மிகவுமே சுலபமாகும். இப்பொழுது சிறியவர்கள் பெரியவர்களாகிய உங்கள் அனைவருக்குமே வானப்பிரஸ்த நிலையாகும் என்று சுயம் தந்தை கூறுகின்றார். ஒரு புறம் விநாசமாகிக் கொண்டு இருக்கும், மறுபுறம்
ஜென்மமும் எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். புனர்ஜென்மம் எடுக்க வேண்டி இருந்தது என்றால் வந்து விடுவார்கள். குழந்தைகளும் பிறக்கிறார்கள். பின் விநாசமும் ஆகிவிடும். இதையெல்லாம் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஒரு சிலர் கர்ப்பத்தில் இருப்பார்கள். ஒரு சிலர் எங்கோ. எல்லாமே முடிந்து போய்விடும். அனைவரும் அவரவர் கணக்கை முடித்து திரும்பி செல்வார்கள். கணக்கு வழக்கு மீதம் இருந்தது என்றால் அதிக தண்டனைகள் வாங்க வேண்டி வரும். பிறகு அதுவும் லேசாகிவிடும். அப்படியின்றி யோகத்திலும் இருங்கள் மற்றும் பாவங்களும் செய்து கொண்டே இருங்கள் என்பதல்ல. ஒரு சில குழந்தைகள் ஒரு பக்கம் சார்ட் கூட எழுதி கொண்டு இருக்கிறார்கள். பின் மாயை முகத்தை கருப்பாக்கி விட்டது என்றும் கூறுகிறார்கள். மாயை தோற்கடித்து விட்டது என்றால் பக்குவமற்றவர் என்றே கூறுவார்கள் அல்லவா? எனவே நாம் சிறிது நாட்களுக்குதான் இங்கே இருப்போம், பிறகு சென்று விடுவோம் என்று நீங்கள் உணர்ந்திருங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இவை எல்லாவற்றின் விநாசம் ஆகிக் கொண்டிருக்கிறது. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கிரமங்கள் விநாசமாகிவிடும் என்று தந்தை கூறுகின்றார். உங்களுடைய சார்ட்டை பார்த்து கொண்டே இருங்கள். நாம் எத்தனை பேருக்கு வழி கூறுகிறோம், மேலும் முயற்சி செய்கின்றோம். உடல் மனம் பொருளால் ஆன்மீக சேவையில் உதவியாளர் ஆக வேண்டும். மனதை சிந்தனையற்றதாக, அதாவது என்ன ஓட்டம் இல்லாமல் செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். ஆத்மாவோ இருப்பதே சாந்தமாக. ஆத்மாவாகிய நாம் நமது பரந்தாமத்தில் போய் அமருவோம். உலகத்தினுடைய எந்த சங்கல்பமும் வராது. அப்படியின்றி கண்களை மூடிக்கொண்டு மயக்கமடைந்து விடுவது அல்ல. இதுபோல் நிறைய பேர் கற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். 10-15 நாட்கள் கூட மயக்கமடைந்து, அதாவது சமநிலை அற்ற நிலையில் இருக்கின்றார்கள். இதை அபியாசம் செய்கின்றார்கள். பிறகு இத்தனை காலத்திற்கு பிறகு விழித்துக் கொள்வார்கள். எப்படி டைம் பாம் இருக்கிறதோ, அதாவது நேரப்படி வெடிக்கும் அணுகுண்டுகள் இருக்கின்றன அல்லவா, அதற்கும் நேரம் குறித்திருப்பார்கள். இத்தனை மணி நேரத்திற்கு பின்னால் வெடிக்கும் என்று. நாம் யோகம் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். தமோ பிரதான குப்பை நீங்கிவிடும் பொழுதுதான் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவோம். பிறகு இந்த சரீரத்தை விட்டு விடுவோம். நாம் இப்பொழுது யோகத்தின் யாத்திரையில் இருக்கிறோம். நேரம் கிடைத்துள்ளது. பிறகு இந்த சரீரத்தை விடவே வேண்டும். பிறகு எல்லாமே முடிந்து போய்விடும். நேரம் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. பிறகு கடைசியை கொசுக்களை போல் சரீரத்தை விடுவார்கள். விநாசம் ஆகிவிடும். நீங்கள் கர்மாத்தீத் நிலையை அடைந்தவுடன் விநாசம் ஆரம்பமாகிவிடும். விநாசத்தின் மிகப்பெரிய காட்சியாகும். இது நாடகத்தில் மிக பெரிய அளவில் பொருந்தியுள்ளது. நமது மனநிலை ஒரே ரசனையுடன் கூடியதாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். குஷியில் எப்பொழுதும் முகமலர்ச்சியுடன் இருப்பீர்கள். இந்த உலகமோ முடியதான் போகிறது. கல்ப கல்பமாக சங்கம் யுகம் நடக்கிறது. அப்பொழுது விநாசம் ஆகும் என்பதை அறிந்துள்ளீர்கள். குண்டுகள் மட்டுமல்ல, இயற்கை சேதங்களும் உதவி செய்கின்றன. எனவே இப்பொழுது நாம் போக வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். எந்த அளவு பாபாவை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு விக்கிரமங்கள் விநாசமாகும். உயர்ந்த பதவியை அடைவீர்கள். தானம் முதலில் நம் வீட்டில், அதாவது தன்னிடமிருந்து துவங்கட்டும். முயற்சி செய்ய வேண்டும். ஒரு கன்னிகை பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் உயர்வு செய்பவர் ஆவார். எனவே தானம் வீட்டில் துவங்கும் அல்லவா? சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். என்னை நினைவு செய்தால் ஆஸ்தி கிடைக்கும் என்று ஷிவபாபா கூறுகின்றார் என்பதை கூறுங்கள். நேராக, அதாவது உண்மையான விஷயம் ஆகும். அலஃப் தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால்
ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி உங்களுடையது. நீங்கள் உலகத்தின் அதிபதி ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது ஆஸ்தி பெற வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்கள். இந்த செய்தியை அளிப்பது குழந்தைகளின் கடமையாகும். முன்பேயும் கொடுத்திருந்தீர்கள். விநாசம் எதிரிலேயே உள்ளது என்பதை கூற வேண்டும். கலியுகத்திற்கு பின்னால் சத்யுகம் வரும். தந்தைதான் வந்து ஆஸ்தி அளிக்கிறார். ராவணன் நரகவாசியாக ஆக்குகிறார். தந்தை வந்து ஸ்வர்கவாசியாக ஆக்குகிறார். கதை பாரதத்தினுடையது ஆகும். பாரதவாசிகளை விழித்தெழ செய்ய வேண்டும். முதலில் சிவனின் கோவிலுக்கு போய் புரிய வைக்க வேண்டும். இந்த தந்தை புதிய படைப்பை படைப்பவர் ஆவார். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மங்கள் விநாசமாகும் என்று கூறுகிறார். இந்த நிராகார பாபா வந்துள்ளார். பிரம்மா மூலமாக ஸ்வர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றார். இப்பொழுது தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள். 84 பிறவிகள் முடிந்துள்ளன. இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு கூறுகின்றோம். இப்பொழுது ஏற்பதோ ஏற்காமல் இருப்பதோ உங்கள் விருப்பம். விஷயங்களோ மிகவுமே நல்லவை ஆகும். தந்தைதான் துக்கத்தை நீக்கி சுகமளிப்பவர் ஆவார். சிறிதளவு புரிய வைத்தாலும் அவர் போய்விடுவார். இது உங்களுடைய தொழிலாகும். உழைப்போ எதுவும் இல்லை. என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் என்பதை வாயால் மட்டும் கூற வேண்டும். ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள். சிவனுடைய பூஜாரியிடமும் செல்லுங்கள். பிறகு லக்ஷ்மி நாராயணனின் பூஜாரிகளிடமும் செல்லுங்கள். அவர்களுக்கு அவரது வாழ்க்கை சரித்திரத்தை கூறுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, உடல் மனம் பொருளால் ஆன்மீக சேவையில் உதவி செய்பவர் ஆக வேண்டும். எல்லோருக்கும் தந்தையின் அறிமுகத்தை அளித்து ஆஸ்திக்கு அதிகாரி ஆக்க வேண்டும். விநாசத்திற்கு முன்னதாக கர்மாத்தீத் நிலையை, அதாவது கர்மத்தின் எந்த பாதிப்பும் இல்லாத நிலையை அடைவதற்கு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். இரண்டாவது, தந்தைக்கு சமமாக மோகத்தை வென்றவராக ஆக வேண்டும். ஆத்மாவிற்கு ஆத்மா மீது ஏற்பட்டுள்ள மோகத்தை நீக்கி ஒரு தந்தையிடம் ஈடுபாடு கொள்ள வேண்டும். வரதானம். சர்வ சக்திவானுடைய துணையின் நினைவு மூலம் பிரச்சனைகளை தூரமாக விரட்டக்கூடிய பரமாத்ம சிநேகி ஆகுக. சர்வ சக்திகளுடைய துணையின் நினைவு மூலம் பிரச்சனைகளை தூரமாக விரட்டக்கூடிய பரமாத்ம சிநேகி ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகள் பரமாத்ம சிநேகியாக இருக்கிறார்களோ அவர்கள் சிநேகமானவரை சதா தன்னுடன் வைத்துக் கொள்வார்கள். ஆகையினால் எந்த பிரச்சனையும் அவர்கள் முன்னால் வருவதில்லை. யாருடன் சுயம் சர்வ சக்திவான் தந்தை இருக்கின்றாரோ அவர்களுக்கு முன்னால் பிரச்சனை நிற்க முடியாது. பிரச்சனை உருவாகிறது என்றால் அங்கேயே அழித்து விடுங்கள். அப்போது அது வளராது. இப்பொழுது பிரச்சனைகளின் உருவாக்கத்தை கட்டுப்படுத்துங்கள். சம்பூர்ண தன்மையை அருகாமையில் கொண்டு வர வேண்டும் மற்றும் பிரச்சனைகளை தூரமாக விரட்ட வேண்டும் என்பதை சதா நினைவில் கொள்ளுங்கள். ஸ்லோகன். அன்பிற்குரியவர் ஆகுவதற்காக முயற்சி செய்யாமல் விடுபட்டவர் ஆகுவதற்காக முயற்சி செய்தீர்கள் எனில் அன்பிற்குரியவராக தானாகவே ஆகிவிடுவீர்கள். அன்பிற்குரியவர் ஆகுவதற்காக முயற்சி செய்யாமல்
விடுபட்டவர் ஆகுவதற்கான முயற்சி செய்தீர்கள் எனில் அன்பிற்குரியவராக தானாகவே ஆகிவிடுவீர்கள். அவ்யக்த இஷாரே. சதா ஆடாத அசையாத ஒரே சமநிலையின் ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். நேரத்திற்கு நேரம் அநேக விதமான தடைகள் வருகின்றன. ஒரு நல்ல சிறப்பான மாணவர் மாயையின் வசமாகி எதிர்ப்பவராக ஆகிவிடுகின்றார். மேலும் சேவையில் தடை செய்கின்றார் எனில் அப்படிப்பட்ட சமயத்தில் பயப்படுவதில்லைதானே? அவர்களுக்கு நன்மை நிறைந்த உணர்வோடு கருணை காட்ட வேண்டும். ஆனால் அதன் காரணமாக வீண் எண்ணங்கள் எழுப்புவது என்பது அசைந்து விடுவதாகும். யார் ஒவ்வொரு ஆத்மாவின் பாகத்தையும் சாட்சி பார்வையாளர் மனோநிலையில் இருந்து பார்க்கின்றார்களோ அவர்கள் ஆடாத அசையாத ஏக்ரஸ் நிலையில் இருக்கின்றார்கள். ஓம் சாந்தி.